students, welcome to online class with Hema. 6th maths, 3rd chapter, perimeter and area, page number 42. Think, can different shapes have the same perimeter and கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரெட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லென்த்து வந்து 12 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அப்போது ரெக்டாங்கிள் ஒன்று வந்து ரெக்டாங்கிளாக இருந்தால் என்ன, ரெக்டாங்கிளாக ஃபார்ம் பண்ணோன்னா ஒரு ரோப்பு எவ்வளோ பெரிமீட்டர். அப்போது ரெக்டாங்கிளாக ஃபார்ம் பண்ணும்போது என்னென்னா 2 × L+B என்னென்னா L+B இங்கே வந்து 12/2 6 மீட்டர்ஸ் வருது. இன்னொரு ரோப் வந்து ஸ்கொயராக இருந்தால் எவ்வளோ வந்து பெரிமீட்டர்னு. ஸோ இது வந்து பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர்னு போடும்போது என்ன வருதுன்னா, இப்போ ஸ்கொயராக மாற்றும்போது பெரிமீட்டர் வந்து 12 சென்டிமீட்டர்ஸ், பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிளாக இருக்கும்போது பெரிமீட்டர் வந்து 12 சென்டிமீட்டர். ஸோ வந்து எல்லாமே வந்து த்ரெட் பீஸ் வந்து ஈச் ஆஃப் லென்த் 12 சென்டிமீட்டர். அது ஸ்கொயராக இருக்கும்போது என்ன, ரெக்டாங்கிளாக இருக்கும்போது என்ன, ட்ரையாங்கிளாக இருக்கும்போது என்னென்னு. அப்போ எல்லாத்துக்குமே வந்து சேம் பெரிமீட்டர் தான். மூணுத்துக்குமே, ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும் ட்ரையாங்கிளுக்கும் எல்லாத்துக்குமே சேம் பெரிமீட்டர். அதுதான் கேன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஹாவ் த சேம் பெரிமீட்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் எஸ், different shapes can have the same perimeter nu போடணும். Yes, different shapes, the answer is yes, different shapes can have the same perimeter nu போடணும். Can have the same perimeter. Okay, can different shapes have the same perimeter na? Yes, different shapes can have the same perimeter. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.